Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம ஒரு டீ டைம் ஸ்நாக் ஆரஞ்சு கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கேக் செய்கிறதுக்காக நான் ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். தோல் எடுக்காமல் அதை சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட சுகர் 3/4 கப் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் எண்ணெய், 3 முட்டை இவ்வளோ சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். க்ரீமி டெக்ஸ்சர் வர்றதுக்காக 2 நிமிஷம் பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சரை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். நான் 1.25 கப் மைதா எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மைதா சேர்க்கும்போது கொஞ்சம் சலடை பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா கலந்ததும் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு கேக் பேனில் பட்டர் பேப்பர் வச்சுடுங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பேட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை கொஞ்சமாக டேப் பண்ணிடலாம். இதை இப்போ நாம் அவனில் வச்சிடலாம். அவனை 180 டிகிரியில் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த கேக் பேட்டரை வச்சிடலாம். இப்போது அவனை 180 டிகிரியில் வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் பேக்காக விட்டுடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. டூத் பிக்கில் பேட்டர் ஸ்டிக் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக. இப்போ பேனில் இருந்து கேக்கை எடுத்துடலாம். ஒரு பிளேட் வச்சு கேக்கை ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். நமக்கு தேவைக்கேற்றது மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கேக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக் ஆரஞ்சு கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.